எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு ஜென் கதையினை பார்க்கலாம். ஒரு ஜென் துறவி பயணம் செல்கிறார். போக வழியில் ஒரு ஆறு குறுக்கே வருகிறது. மிகப்பெரிய ஆறு. அதை எப்படி கடப்பது என்று அவர் தெரியவில்லை. மிக நேரம் தயங்கி தயங்கி அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். எதிர்கரையில் ஒரு மற்றொரு துறவியை பார்க்கிறார். இந்த துறவிக்கு அவரை பார்க்கவே தெரிந்தது. அவர் மிகுந்த ஞானி போலவும் அறிவாளி போலவும் தெரிந்தது. உடனே இங்கிருந்து சப்தம் இடுகிறார். இந்த ஜென் துறவியை கூப்பிட்டு எனக்கு அக்கறைக்கு வர வேண்டும், அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்கிறார். அப்பொழுது அந்த கரையிலிருந்து ஜென் துறவி சில நேரம் யோசித்துவிட்டு திரும்பவும் அவர் கூப்பிடுகிறார். நீ ஏற்கனவே இருப்பது அக்கறை தான். இத்துடன் கதை முடிந்து விடுகிறது. இந்த கதையின் அர்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்பதை பார்க்கலாம். பலர் ஆன்மீகத்தில் இறைவனை அடைவதற்கு எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டுகிறார்கள், பயிற்சி செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள், நேரத்தை வீணாக்கிறார்கள், பணத்தை விரயம் செய்கிறார்கள், பொருளை விரயம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் ஒன்றே ஒன்று. அவர்கள் இருப்பதே அவர்களே இறைவன். எல்லாம் சிவமயம் என்று கூறுவதன் அர்த்தம் இதுதான். நீயும் சிவம், நானும் சிவம், நம்மை சுற்றி இருக்கும் அனைவரும் சிவம். இதை உணராமல் நாம் இது வேற எதையோ அடைய வேண்டும், எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது, நடந்தால் தான் போய் சேர வேண்டும், ஓடினால் தான் ஏற முடியும், ஆடினால் தான் பாடினால் தான் கிடைக்கும் என்று ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருப்பதில் எந்த பயனும் இல்லை. இதை உரைக்கத்தான் அந்த துறை சொன்னால், நீ ஏற்கனவே இருப்பது அக்கறையில் தான். நீ செல்ல வேண்டிய இடம் என்று எதுவும் இல்லை. நீ போக வேண்டிய இடம் இதில் எதுவும் இல்லை. ஏற வேண்டிய உயரம் என்று இருவில்லை. காத்திருக்க வேண்டிய நேரம் என்று எதுவும் இல்லை. நீயே சிவம், நானே சிவம், அவனே சிவம், எவனே சிவம், சர்வம் சிவமயம் உணர்த்துவதுதான் இந்த கதையின் நோக்கம். மீண்டும் சொல்கிறேன், எல்லாம் சிவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து அமைதியாக இருக்க வேண்டும். எதையும் தேட வேண்டாம், ஓட வேண்டாம், பாட வேண்டாம், ஆட வேண்டாம். எதையும் படிக்க வேண்டாம், எதையும் மதனம் செய்ய வேண்டாம், யாருடையும் தர்க்கம் செய்ய வேண்டாம், யாருக்கும் விளக்கம் தர வேண்டாம், யாரிடம் போய் விளக்கம் கேட்க வேண்டாம். எதுவும் தேவையில்லை. எல்லாம் சிவமயம் என்பதை முதலில் அறிவுபூர்வமாகவது உணர்ந்து கொள்ளுங்கள். அதுவே போதும். எல்லாம் செய்வதை நிறுத்துங்கள். இறைவனை தேடுவதை நிறுத்துங்கள். முன்னொரு காணிகள் கூறியது போல இருக்கும் பொருளை தேடுபவன முட்டாள், இல்லாத பொருளையும் தேடுபவன முட்டாள். எனவே எதையும் தேடாதீர்கள், ஓடாதீர்கள், ஆடாதீர்கள், பாடாதீர்கள். இதை விளக்கத்தான் அந்த ஜென் கதை. இதையத்தான் அவர் சொல்கிறார், நீ ஏற்கனவே இருப்பது அக்கறை தான். நீ போக வேண்டிய இடம் என்று எதுவும் இல்லை. சேர வேண்டிய இடம் என்றும் எதுவும் இல்லை. பார்க்க வேண்டிய இடம் என்று எதுவும் இல்லை. ஏனால் நீயே சிவம், நானே சிவம், அவனே சிவம், இவனே சிவம், எல்லாம் சிவம். நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.